இன்னைக்கு எபிசோட நம்ம தொழிலதிபர் அதாவது நம்ம மனோஜ் என்ன பண்றப்பல கடை சாத்திட்டு வீட்டுக்கு வந்ததுலேருந்து உள்ள போய் பெட்ரூம்ல போய் படுத்து தான் ஏந்து சாப்பிட கூட வரல. எல்லாரும் கேட்கறாங்க மனோஜ் மட்டும் வரல அப்படின்ட்டு. அது ரோஹினி சொல்றாங்க இல்லைங்க ரொம்ப டயர்ட் ஆயிட்டாரு அதனால படுத்துட்டாரு அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் டைம் ஆயிடுச்சுல. இப்போ இந்த வாரம் வந்து முத்து தானே அந்த பெட்ரூம்ல படுத்து தூங்கணும். ஆனால் முத்து என்ன பண்றப்பல போய் கதவு தட்டி கேட்கறப்பல என்ன சீக்கிரம் வெளியே வர சொல்ல அவனை இது மாதிரி நாங்கள் தானே இந்த வாரம் அப்படின்னு சொல்றாப்ல. அவர் நல்லா தூங்குறாருங்க. அவர் எங்க எப்படிங்க எழுப்புறதுன்னு ரோஹினி சொல்றாங்க. அதெல்லாம் எனக்கு தெரியாது அவன் மரியாதை வெளியே வர சொல்ல அப்படின்னு முத்து கத்துறப்பல ஒன்று செய்யுங்க நீங்கள் போய் உங்க அண்ணன் கூட பத்துங்க நானும் மீனா போய் வெளியே பார்த்துக்கோம் அப்படின்னு சொல்றாங்க. முத்துக்கு ரொம்ப கோவம் இன்னும் அதிகமாகுது. உடனே கத்த ஆரம்பிச்சிடப்பல மீனா சமாதானப்படுத்தாங்க. அதுக்குள்ள அண்ணாமலை வந்துறாரு. அண்ணாமலை வந்துட்டு என்னடா பிரச்சனை அப்படின்னு. அப்பா இந்த மாதிரி வரமாட்டான் அவன் வந்து இந்த மாதிரி பத்து தூங்கிட்டானா அதனால இந்த மாதிரி சொல்றாங்க அப்படின்னு சொல்றாப்ல. அது அண்ணாமலை என்ன சொல்றாரு, சரி ஒரு இன்னைக்கு ஒரு நாள் தானே நீ வந்து யாரும் படுத்துக்க நான் வெளியே ஹாலில் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்றாப்ல. அது முத்து சொல்றாரு வேணா இங்கே டெஸ்ட் வச்சு ஏசி இல்லாமல் தூக்கம் வரது வேணா நீ நான் போய் மாடியில் பார்த்துன்னு சொல்லிட்டு போயிடப்பல. போனவன் அங்கே போயிட்டு மீனா திட்டுறாரு, உன்னால தானே இவ்வளோ நீ எதுக்கு அவனுக்கு சப்போர்ட் பண்ணுற அப்படின்ற மாதிரி. அவன் வந்து பெரிய வேலை செய்யலாம் நான் வந்து டிரைவர்ன்றதுக்கோசம் என்ன அசிங்க பார்த்தான் வேணும் தான் போய் பார்த்துட்டு இருக்கான் அவன் அப்படின்னு சொல்றாப்ல. அது ஒன்று மீனா சொல்றாங்க அப்படிலாம் ஒன்றும் இல்லைங்க, இந்த வீட்டில் சம்பாதிக்கிற முக்கால்வாசி காசை வீட்டில் இருக்கவங்களுக்கோசம் செலவு பண்ணுற ஒரே ஆள் நீங்கள் தான், நீங்களாம் அப்படிலாம் பேசாதீங்க, உங்களை நீங்களே தாழ்வாக நினச்சிக்காதீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. மறுநாள் காலையில் விடிஞ்ச உடனே எல்லாம் என்ன பண்ணாங்க வந்து காஃபி குடிச்சிட்டு இருக்காங்க. உடனே அண்ணாமலை கேட்குறாரு, இந்த பேர் லேட்டாக வரவங்களே வந்துட்டாங்க, ஒருத்தன் பிஸ்னஸ் பண்ணுறான் ஒன்று தூங்கி நடக்கிறான் அப்படின்ட்டு. மனோஜ் தான் சொல்கிறாங்க. ரோஹினி எவ்வளோ எழுப்பாங்க 5 நிமிஷம் சொல்லிட்டு கமெண்ட் பார்த்துட்டு இருக்கிறப்பல. அதுக்கப்புறம் விஜயா போய்ட்டு எழுப்புறாங்க, குழந்தை எழுப்புற மாதிரி செல்லம் பட்டு எழுந்திரிச்சாலும் டைம் ஆயிடுச்சுப்பா கஸ்டமர்லாம் வெயிட் பண்ணுவாங்க கடை வெளியே இப்போ கடை திறக்கணும்ல அப்படின்ட்டு. ஆனால் மனோஜ் எழுந்திர மாதிரி தெரியல. அதுக்கப்புறம் அண்ணாமலை வந்து திட்டுறாரு, ஏமா இதுதான் உங்கள் அப்பா கிட்ட காசு வாங்கி குத்தியா இவனுக்கு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுன்ட்டு அவன் பாரு எப்படி பார்த்து தூங்குறான் அப்படின்ட்டு. விஜய் அவன் திருப்பி இருங்க நான் எழுப்புறேன் அப்படின்னு சொல்லி திருப்பி எழுப்புறாங்க. உடனே மீனா கூப்பிட்டு மீனா காப்பி எத்தணும் மீனா அப்படின்னு. எதுக்கு காப்பி பஸ் ஸ்டாண்ட் பல்ல வளர்க்க சொல்லு அப்படின்னு சொல்கிறப்பல நம்மள முத்து எழுந்து வரப்பல அந்த டைம் வந்தவன் என்ன ஆச்சு அப்படின்னு. இல்லைங்க உங்க அண்ணன் ஒன்று எழுந்துக்கலையா அப்படின்னு சொல்லிட்டு மீனா சொல்றாங்க. அவன் எழுந்து எங்கே போகிறான் வெட்டி பையன் வீட்டில் தானே கிடறான் அப்படின்னு. அது ஒன்று ரவி சொல்கிறாப்ல இல்லை அவன் போய் கடை திறக்கணும்ல அப்படின்னு சொல்லிட்டு ஆமா இல்லை கடை ஓப்பன் பண்ணிக்கலாம்ல அப்படின்னு சொல்லிட்டு வந்து முத்து எட்டி பார்க்குறாரு. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா எழுப்பி தான் இருக்காங்க. அவர் எழுந்திர மாதிரி தெரியல. முத்துக்கு உத்து பார்த்துட்டு இருக்காப்ல என்னடா எது நடக்குதுங்க அப்படின்ற மாதிரி. அதோட நீங்கள் எபிசோட் முடியுது. நாளைக்கு எபிசோட்ல தான் தெரியும் மனோஜ் போய் கடை திறப்பாரா இல்லை பழையபடி வெட்டி அப்சர் ஆகிடுவாரான்ட்டு.